நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண்குமார். ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வரல. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கிடைக்கல. சென்சார் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக தீர்ப்பு நாளைக்கு காலையில் தான் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் ரிலீஸ் தேதி அப்படின்றதுனால நாளைக்கே ரிலீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தேதியை தள்ளி வச்சுருக்காங்க. பட் எந்த தேதி அப்படின்றது இன்னும் அறிவிக்கலை. அதாவது இந்த தேதி தள்ளி போடுறதுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி திமுகவும் பிஜேபியும் கூட்டு. அதனால தான் இவங்க பணம் விடாமல் தடுக்கிறாங்க. அதாவது படம் வெளியிட அதனால தான் இவங்க படம் வெளியே வராமல் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படை ஆதாரமற்ற கொஞ்சம் கூட ஒரு சிந்தனையற்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தாவேகாவோட நிர்வாகிகள். அவங்க தரப்பில் முக்கியமான ஆள் யார்? விஜய். அவரே அமைதியாக இருக்கிறார். இன்னொன்று பட தயாரிப்பு நிறுவனம். அவங்களும் மிகப்பெரிய அளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் குற்றம் சாட்டலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் குற்றம் சாட்டலை, அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இது அவங்களே ஏற்படுத்திக்கிற ஒரு டிலே அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், அதுக்கான காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த படம்ன்றது ஜூன் மாதமே முடிச்சுட்டாங்க. ஜூன் 2ஆம் தேதியே படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப 3 மாதம் 4 மாதமாக ஒரு படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி டிசம்பர் 18, அதாவது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ்னு அறிவிச்சதுக்கப்புறம் டிசம்பர் 18ஆம் தேதி தான் இவங்க தணிக்கை கொடுக்க படத்தை போய் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க 14 காட்சிகள் கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 14 காட்சிகளை இவங்களும் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு திருப்பியும் கொடுத்துருக்காங்க. அந்த குழுவில் இருந்த 5 பேரில் ஒரு அதிகாரி இதில் ஆட்சேபனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இராணுவம் சம்மந்தமான இலச்சினைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் இராணுவத்துக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மறுதணிக்கை செய்யணும்னு சொல்லிட்டு ஜனவரி 5ஆம் தேதியே கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு சென்சார் போர்ட்லேருந்து தெரிவிச்சிருக்காங்க. 5ஆம் தேதியே போயிருந்தாங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஈஸியாக சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். ஏன்னா இவங்க சொன்ன அந்த கரெக்ஷன்லாம் சரி பண்ணியிருப்பாங்க, ஓரளவு பார்த்துருப்பாங்க. இது எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அந்த ஆப்ஷனை விட்டுட்டு, ஏன்னா 10ஆம் தேதி பராசக்தி வருது. 10ஆம் தேதி பராசக்தி வருதுன்னா ஈக்குவலாக தியேட்டர் பிரித்து கொடுப்பாங்க. இவங்க 700 தியேட்டர் 800 தியேட்டரில் வரலான்னு முதல்ல பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பராசக்தி வர்றதுனால தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1100 தியேட்டர் இருக்குது. அதில் ஜனநாயகனுக்கு ஒரு 600 தியேட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா பராசக்திக்கு ஒரு 500 தியேட்டர் கொடுப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் ஒரு 200 தியேட்டர் இதில் லோவாகும். அதில் அந்த கலெக்ஷனும் பாதிக்கப்படும். இதையெல்லாம் யோசித்து தான் இவங்க வேணும்னே டிலே பண்ணி இவங்க அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு லேட்டாக கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்களும் கேட்டிருக்காங்க, நாளை கழிச்சு ரிலீஸ் தேதியை வச்சுக்கிட்டு இன்றைக்கி கேட்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற மாதிரி சென்சார் போர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது சென்சார் போர்டும் பட தயாரிப்பு நிறுவனமும் சேர்ந்து நடத்துகிற நாடகம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் எழுந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியான சந்தேகங்களும் நமக்கு எழுது. அவங்க 5ஆம் தேதியே சொல்லிட்டோங்கிறாங்க, இவங்க ஏன் 5ஆம் தேதி போகலாம் அப்படின்றதுக்கான காரணமும் இல்லை. திடீர்னு இவங்க கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. 5ஆம் தேதியே போட்டிருக்கலாமே அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா. 5ஆம் தேதி அங்கே போகாமல் அப்போவே கேஸ் போட்டு உடனே இவங்க அதை சரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு 7-8 தேதிக்குள்ளே தீர்ப்புன்றது கிடச்சிருக்கும். இப்போ கரெக்டாக ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தீர்ப்பை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம கூட சொல்ல முடியாதுன்னா நீதிபதி அவர்கள் தேதி சொல்கிறத நம்ம விமர்சனம் பண்ண முடியாது. அவங்க எப்போ தோணுதோ அப்போ தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த படம் 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதுனால அவங்க அன்றைக்கி காலையில் சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க காலையில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கனால 9 மணிக்கு இவங்க அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அதாவது பாசிட்டிவாகவே இவங்களுக்கு ஆதரவாகவே வந்துருச்சு தீர்ப்பு. அப்படின்னா என்ன ஆகும்? ஒரே ஒரு ஷோ மட்டும் கேன்சல் ஆகும். இவங்களோட அந்த இன்ஃபர்மேஷன்றது சிபிஎஃப்சிக்கு போகும். சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை சாஃப்ட்வேரில் ஏற்றுவாங்க. மேக்ஸிமம் மதிய ஷோ கேன்சல் ஆகலாம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடும். மதிய ஷோ ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இதை அவங்க தவிர்க்கணும் அப்படின்றதுனால, ஏன்னா நிறைய பேர் அந்த ரசிகர் மன்ற ஷோ அப்படின்றது அவங்க மாவட்ட செயலாளர்கள்லாம் புக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல இது அடியாகும். அப்படி இருக்கும்போது அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்போ தேதியை தள்ளி வச்சுருக்காங்க. இது உண்மையிலே 10ஆம் தேதி தான் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இவங்க இதில் மிகப்பெரிய அரசியல் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை 10ஆம் தேதி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தள்ளி போச்சு அப்படின்னா இவங்களோட மோட்டிவ்ன்றது ஒட்டுமொத்தமாக ஒரே ஆளாக தனியாளாக கலெக்ஷனை அள்ளணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் பகவான் கேசரியோட ரீமேக்குன்னு முதல்ல எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ யாருமே நம்பலை. ஆனால்
அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அது அப்படியே வந்து முக்கால்வாசி பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா பகவந்த் கேசரியை எல்லாருமே வந்து அமேசான் பிரைமில் போயிட்டு நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் வெர்ஷனே. இதைத்தான் எடுத்து வச்சுருக்காங்களா, இதே எதுக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு காரணம்ன்றது படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது படத்துக்கு ஹைப் ஏற்றி ஆகணும். அப்போ இந்த மாதிரி வந்து ஏதாவது படத்துக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டோம் அப்படின்னா தான் இந்த படத்துக்கு அதிகமான ஒரு விளம்பரம்ன்றது கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து 8ஆம் தேதியே வந்து தீர்ப்பு கொடுத்துருந்து அதாவது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது உடனே வந்திருக்கும். படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பரம் வந்திருக்காது. ஓகே, அவங்க சொன்னாங்க, கேஸ் போட்டாங்க, உடனே தீர்ப்பு வந்துச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடும். இப்போ வந்து 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்றப்ப இது வந்து பிஜேபியும் டிஎம்கேயும் நரேட்டிவ் செட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கலாக ஒரு மைலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வந்தாங்க அப்படின்னா நிறையா தியேட்டர்களை இவங்க எடுத்து அதன் மூலமாக கலெக்ஷனையும் அள்ளலாம் அப்படின்றதுலையும் இன்னொரு பிளான் போடுறாங்க. இது போக வந்துட்டு பிஜேபியும் எங்களை எதிர்க்குது, நாங்கள் வந்து அவங்களோட கூட்டு இல்லை அப்படின்றத வந்து சொல்லி மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் வந்து டிவிகே பக்கம் திருப்பணும். அதாவது ஒரே கல்லில் கிட்டத்தட்ட 3 மாங்காய் அடிக்கிற மாதிரி ஒரு பிளானாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறையா பேரோட, அதாவது சுய அறிவு கொண்டு சிந்திக்கிறவங்களோட நிறையா பேரோட எண்ணம் வந்து அப்படி தான் இருக்குது. இதில் சில ஃபீல்ட் அவுட்டான நடிகர்கள், இந்த சிபிராஜ், நந்தா மாதிரி ஃபீல்ட் அவுட்டான நடிகர்கள் தான் வந்து இதை வந்து என்ன நடக்குதுன்னு சினாரியோவே தெரியாமல் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து நான் பொங்குறேன் அப்படின்ற மாதிரி பொங்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களை வந்து ரசிகராக வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் வந்து இந்த ஒரு பிரச்சனை, இது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அவங்களோட ப்ராப்ளம். அதில் வந்து யார் வந்து வாதாடுவா? ஸோ ஒன்றிய அரசோட வழக்கறிஞர் தான் வாதாடுவாங்க. ஆனால் டிஎம்கேயோட வழக்கறிஞர் வந்து வாதாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அடுத்து வர்ற தலைமுறை வந்து இந்த அளவுக்கு எதையுமே வந்து சிந்திக்கிறதே கிடையாது, போய் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எத்தனைப்பே கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே அது சரியா தவறா, அதை வந்து நம்ம போயிட்டு இப்போ எல்லாருக்கிட்டையுமே நெட் இருக்குது. ஸோ அந்த விஷயம் சரியா தவறா அப்படின்றத வந்து நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% ஆஃப் விஷயங்களுக்கு வந்து சரியா தவறா அப்படின்றத வந்து நீங்களே போயிட்டு ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு இது சரி அப்படின்னு தெரிஞ்சு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பகிரலாம். ஆனால் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலி கனெக்ட் ஆகி அதை வந்து அப்படியே உண்மையை நம்பி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இது வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவாக அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி எமோஷ்னலி ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் இவங்களை யூஸ் பண்ணி ஒரு சின்ன பையன் கூட வந்து நிறைய 1000 பணங்களை வந்து ஏமாத்திருக்கிறாரு. அது நீங்களே ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. கொடுவாய் அன்பு அப்படின்றவர். அவர் வந்து முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி பணம் வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே ரசிகர்கள், அதாவது விஜய் அவர்களோட கட்சி ரசிகர்கள். அதாவது வந்து சினிமா ரசிகர்கள் கிடையாது. சினிமா ரசிகர்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து அரசியலில் விஜயை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் வந்து இந்த சினிமா உலகத்தை வந்து ரியல்னு நம்பி சினிமாவில் அவர் பண்ணுறதெல்லாம் வந்து நிஜமாவே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சிந்தனையில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஏமாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களையெல்லாம் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து காசு கேட்டு நல்லா ஏமாற்றிருக்கிறாரு ஒரு பையன். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு தெளிவும் இல்லாமல், அதாவது இதுக்கு முழுக்க வந்து திமுகவும் பிஜேபியும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பிஜேபி வேணால் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு என்ன அவசியம் இருக்குது? அதாவது இவங்க ஒரு தேதி அறிவிச்சிருக்காங்க, அப்படியே திமுக வந்து போட்டியாக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக வந்து போட்டியாக தானே வருது, நான் உங்களோட போட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி தானே வருது. நீங்கள் போட்டி போட வேண்டியதானே, ஏன் வரவிடாமல் தடுக்கணுன்ற அவசியமே அவங்களுக்கு இல்லையே. உங்களோட போட்டி போட்டு நாங்கள் ஜெயிக்கணும் அப்படின்றது தான் திமுகவோட மோட்டிவாக இருந்தால் அவங்க வந்து வருவாங்க, ஏன் தடுக்கணும்? தடுக்க வேணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இவங்க தான் வந்து இந்த கலெக்ஷனும் பாதிக்கப்படும். ஒருவேளை வந்து படம் ரீமேக் அப்படின்றதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. பராசக்தி ஒரு ரியல் ஸ்டோரி, அது வந்து கிரிட்டிக் வைஸாக வந்து நல்லா பேசப்பட்டுரும். பட் வந்து கலெக்ஷன் வைஸாக வந்து இவர் மாஸ் ஹீரோ அப்படின்றதுனால மேலே போனாலும் கிரிட்டிக் வைஸாக அடி வாங்கும் அப்படின்றது. ஸோ ரெண்டுக்கும் கம்பேரிஷன் இருக்கும் அப்படின்றதும் இவங்க மனசில் ஓடி இருக்கும். இது எல்லாத்தையும் யோசித்து தான் இவங்களே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கடைசி நேர பரபரப்புகளுக்கு உண்டாக்கி இப்போ ஒரு வாரம், இப்போ ஒரு வேளை வந்து 14ஆம் தேதி இவங்க ரிலீஸ் டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஒரு வாரத்துக்கு ஜனநாயகன் பற்றி தான் பேச்சாக இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரத்தில் வந்து பராசக்தி வந்து ரிலீஸ் ஆகி ஓரளவு வந்து அவங்க கலெக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா
தியேட்டர்களும் ஒரு சில 100 தியேட்டர்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் இவங்க முடிவு பண்ணலாம். பட் அது வந்து பாசிட்டிவாகவும் மாறலாம், இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாலும் போகலாம். ஏன்னா இவங்க வந்து ஒருவேளை இவங்களுக்கு 15 நாள் அவகாசம் கேட்டிருக்காங்க சிபிஎஃப்சி. அதனால் 15 நாள் அவகாசம் கொடுத்து ஒருவேளை ஜனவரி 26க்கு நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து கிட்டத்தட்ட நிறைய தியேட்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது வந்து சீக்கிரமே வரப்போகுதா இல்லை வந்து ரொம்ப தள்ளி போகுதா அப்படின்றது தெரியலை. அது எல்லாமே நாளைக்கு காலையில் தான் தெரிய வரும். ஆனால் இதுக்கு பின்னாடி திமுக இருக்குது அப்படின்றது மட்டும் ஒரு பொய்யான நரேட்டிவ். அதை வந்து நல்ல சிந்தனை கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பண்ணுங்கள், அதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.